பொதுக்குழு மூலியமாக நீக்கும் பொழுது அந்த பொதுக்குழு இதுல வந்து நீக்கினதுல அவர் கையெழுத்து போட்டாரா இல்லையா? ஏன் அப்ப வெகுண்டு எழுந்திருக்கவில்லை? இவர் வந்து ஏன் ஒரு குரல் கொடுக்கல அவங்களுக்கு? நான் சொல்றேன், அழுத்தத்தின் காரணத்துல என்ன அழுத்தம்? இப்ப மட்டும் என்ன அவங்களுக்கு அழுத்தம் இல்லை? நீங்க வந்து அந்த கட்சிக்கு துரோகம் பண்றீங்களே, அப்புறம் அவங்கள வந்து ஒரு சேர்க்கணுங்கிறாரு. இது என்ன வகையான நியாயம்ங்கிறத நான் அவர்கிட்டயே விட்டுறேன். டிடிவி தினகரன் அவர்கள் கூட வெளியே போயிட்டு ஒரு புது கட்சி, அதிமுகன்ற கட்சி இல்லாமல் ஒரு புது கட்சி தொடங்கினாரு. அது துரோகம் நம்ம சொல்லலாம். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைன்ற குரலை தானே சார் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காரு. ஒரே ஒரு விஷயம், ஒரு இயக்கம் உருவான வரலாறே வந்து திமுகவை எதிர்த்து தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியிருக்கு. அதோட முதல் நோக்கமே வந்து தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட முக்கிய நோக்கமே. திமுகவின் கைப்பாவையாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வலம் வந்து கொண்டு இருக்கிறார். அவரை வந்து கட்சியில சேர்க்கணும்னு சொல்றாரு செங்கோட்டையன். எல்லாமே ஏற்கனவே இது வந்து செய்து விட்ட திட்டம் இவர்களுக்கு. என்ன சொல்றாருன்னா, திமுக மட்டும் இல்ல அதிமுகவிலேயே வாரிசு அரசியல் இருக்கு, மருமகன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க அப்படின்னு. எங்க வர்றாங்க? எங்க வராங்க? ஏங்க பல கால்களை பார்த்தவர் அப்படின்னு ரொம்ப கொச்சையான விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார். ஏங்க உதயநிதி ஸ்டாலின் எல்லாம் வந்து அப்ப பேச ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு வேணும்னாலும் பேசலாம். ஒரு தகுதி இருக்கு. அதாவது எங்க கட்சி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதே விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்களே சார். இவ்வளவு நாள் அப்படி பேசல. அதான் நான் சொல்றேன், சீமான் வந்து அதாவது கிமு முன்னாடி முதல்வரை பார்ப்பதற்கு முன், முதல்வரை பார்த்ததுக்கு பின் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கட்சியின் சின்னத்தை முடக்கிற வேலையில செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வந்து இப்படி பிரிஞ்சு போறது உங்களுக்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படுத்தலையா? நான் இப்பயும் சொல்றேங்க, பிரிஞ்சு யாருமே போகலை. கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்களை வந்து திமுக அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து நீக்கி இருக்கிறோம். எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து அவருக்கு வலதுகரமா செயல்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அப்புறம் ஈரோடு பகுதியில் அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி அதிமுக இழக்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எம்ஜிஆர் காலத்து நபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது, மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஏன் இவரை வந்து மந்திரி பதவியிலிருந்து நீக்கினார்? அம்மா அவர்கள் மறையும் வரை இவர் வந்து மீண்டும் வந்து மந்திரி பதவியை அடையல. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட வழக்கறிஞரும் அதிமுக ஆதரவாளருமான திரு வைஏ ஆனந்த் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். இப்போ தேவர் ஜெயந்திக்கு அப்புறம் நடந்த பல விஷயங்களை அடிப்படையாக கொண்டு அதிமுகவின் மூத்த நிர்வாகியா இருக்கக்கூடிய திரு செங்கோட்டையன் அவர்களை இந்த கட்சியில இருந்து, அதிமுக கட்சியில இருந்து நீக்கியிருக்காங்க. எல்லா பொறுப்புகளிலும் இருந்து நீக்கியிருக்காங்க. அதற்கப்புறமா பொறுத்து பார்த்து அவர் ரொம்ப வெகுண்டு எழுந்து ஒரு பிரஸ் மீட் கொடுத்ததெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம். அதுல பல விஷயங்களை பேசியிருந்தாரு. அவருடைய நீக்கம் குறித்து மக்கள் கிட்டும் நிறைய குழப்பமான சூழ்நிலை இருக்கு. உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்ல, அவர் என்ன எதற்காக வந்து அவர் வந்து நீக்கப்பட்டாருங்கிறத முதல் பார்க்கணும். அவர் என்ன பண்ணாரு? பிரிந்து சென்றவர்களை ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னாரு இல்லையா? அவரும் அதிமுக வெற்றிக்கு தானே சார் வழிவகுக்கிறாரு. ஒரு நிமிஷங்க. இப்ப வந்து திருமதி சசிகலா அவர்களாக இருக்கட்டும், திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், இல்ல திரு ஓபிஎஸ் அவர்களாக இருக்கட்டும், இவங்க 3 பேரையும் நீக்கும் பொழுது, பொதுக்குழு மூலியமாக நீக்கும் பொழுது அந்த பொதுக்குழு இதுல வந்து நீக்கினதுல அவர் கையெழுத்து போட்டாரா இல்லையா? ஏன் அப்ப வெகுண்டு எழுந்திருக்கவில்லை? இவர் வந்து ஏன் ஒரு குரல் கொடுக்கல அவங்களுக்கு? நான் சொல்றேன், அழுத்தத்தின் காரணத்துல என்ன அழுத்தம்? இப்ப மட்டும் என்ன அவங்களுக்கு அழுத்தம் இல்லை அப்படிங்கிற கொஸ்டின் வருது இல்ல. அதாவது என்னன்னா, இவருக்கு வேண்டும்ங்கும் போது ஒரு இது, வேண்டாத கட்சியின் முன்னேற்றத்துக்காக அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கலாம். இப்போ வந்து அந்த முடிவு தவறான பாதையில போகுது, தோல்வியை தான் தொடர்ந்து சந்திக்கும். அதாவது நீங்க இதுல என்ன பார்க்கணும்னா, பிரிந்து சென்றவர்கள் அப்படின்னு சொல்றாருல, நீக்குனது அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்காங்க. கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களா நீங்க சொன்ன அத்தனை நபருமே, இவர் கூறிய அத்தனை நபருமே நீக்கப்பட்டவர்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, அவர் முத கொடுக்குற பேட்டியிலேயே கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்கும் அப்படின்னு அவர் சொல்றப்ப, நிருபர்கள் கேட்கிறப்ப யாருன்னா அது வந்து யாருன்னு சொல்றவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு புரியும், யாரு பேரையே அவர் குறிப்பிடல. ஃபர்ஸ்ட் கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் தான் சொன்னாரே தவிர யார நீங்க வந்து இணைக்கணும்னு சொல்றீங்க அப்படிங்கிறப்ப வந்து இவர் தைரியமாக அவர்கள் பெயரை கூட சொல்வதற்கு அன்று தயங்கினார். இதுதான் உண்மை. இப்ப வந்து போயிட்டு வந்து அது இதுங்கிறார். நான் கேட்கிறேன், கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்கள் அப்படின்னு சொல்றாரு, ரைட் வச்சுக்காங்க, நீக்கப்பட்டவர்கள் அவர்கள் வந்து அவங்க வெளியே போனதுக்கு அப்புறம் திரு டிடிவிதனோட செயல்பாடு என்னவாக இருந்தது, திரு ஓபிஎஸ் அவர்கள் செயல்பாடு என்னவாக இருந்ததுன்னு நம்ம பார்க்கணும். அதாவது கட்சியிலிருந்து ஒருத்தவங்களை ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா, நீக்கிட்டாங்கன்னா,
அவங்க கொஞ்சம் அமைதியா இருந்து எதாவது பண்ணியிருந்தாங்கன்னா ரைட்டு, கட்சிக்கு துரோகம் பண்ணாமல் இருந்தாங்க. ஏன்னா அந்த கட்சியை வச்சு தான் அவங்க வளர்ந்தாங்க. எல்லாமே வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அவங்களுக்கு முகவரி கொடுத்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவங்க வந்து போய் கட்சிக்கு வந்து மேலும் மேலும் வந்து எவ்வளவு வந்து துரோகங்கள் செய்தார்கள் அப்படிங்கிறத மக்கள் அறிவார். புரியுதுங்களா? ஒண்ணு புரிஞ்சுக்கணுங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது வந்து மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி. இன்னொன்னு சொல்ல போனா தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி தான் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அதன் பின்ன வந்து புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் வந்து வழிநடத்தி மிக சீரும் சிறப்புமாக ஒரு மாபெரும் ஒரு இயக்கமாக இன்னைக்கு உருவாக்கி வச்சிருக்காங்க. நீங்க இன்னைக்கு வெளியே போயிட்டு நீங்க வந்து அந்த கட்சிக்கு துரோகம் பண்றீங்களே, அப்புறம் அவங்கள வந்து ஒரு சேர்க்கணுங்கிறாரு. இது என்ன வகையான நியாயம் உங்கிறத நான் அவர்கிட்டயே விட்டுறேன். டிடிவி தினகரன் அவர்கள் கூட வெளியே போயிட்டு ஒரு புது கட்சி அதிமுகன்ற கட்சி இல்லாமல் ஒரு புது கட்சியை தொடங்கினாரு. அது துரோகம் நம்ம சொல்லலாம். ஆனா ஓபிஎஸ் அவர்கள் ஒன்றிணைன்ற குரலை தானே சார் தொடர்ந்து எழுப்பிட்டே இருக்காரு. ஒரே ஒரு விஷயம், அதாவது நீங்க சொன்ன மாதிரி திரு டிடிவி தினகரன் வேற ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு போய்விட்டார். இவர் வந்து எத்தனை வழக்கு இவர் வந்து பண்ணது துரோகத்திற்கு முதல் எடுத்துக்காட்டு என்னன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வந்து கோவிலாக நினைக்கின்ற கட்சியின் தலைமை அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து அடித்தாரா இல்லையா? அப்ப அவர் கட்சி மேல உண்மையான விசுவாசம் இருந்திருந்தால் அந்த செயலை அவர் செய்திருப்பாரா? ஏன்னா அதிமுக தொண்டர்களுக்கு அதுதான் எங்களுக்கு கோவில். அதை வந்து குண்டர்களை வைத்து அடித்து உடைத்தவர் தான் இந்த ஓபிஎஸ். ஸோ இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டவர்கள் தான் இந்த செங்கோட்டையன் இன்று கூறுகிறார் இவங்கெல்லாம் சேர்க்கணும்னு. புரியுதுங்களா? அவங்களை நீக்கினப்பையும் இவர் கையெழுத்து போட்டிருக்காரு. இவரோட சம்பவத்தோட தான் நீக்கப்பட்டார்கள். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஓபிஎஸ் வந்து எவ்வளவு தொல்லைகள், எவ்வளவு இது பிரச்சனைகள் கொடுத்து கொண்டிருந்தார் அவர் வந்து. புரியுதுங்களா? இன்னொன்னு, அதிமுக அப்படிங்கிறது வந்து எதனால உருவாகுது? திமுகவை எதிர்த்து துவக்கப்பட்ட தொண்டர்களால் துவக்கப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துவக்கப்பட்ட இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதோட முதல் எதிரி யாரு? கலைஞர் அவர்கள். திமுக தான். திமுக தீய சக்தி என்றுதான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை துவங்குகிறார். ஆனா இன்னைக்கு இவர் என்னன்னா, இந்த முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து நடைபயிற்சி செல்லும் பொழுது அங்க போய் மீட் பண்றாரு. அதே மாதிரி அவர் வீட்டில் போய் துக்கம் விசாரிக்கிறேங்கிற பேர்ல வந்து மீட் பண்றாரு. மூணாவது, இவருக்கு கிரிக்கெட் நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. ஸ்டேடியத்துல போய் முதல்வர் மருமகன் சபரீசன் அவர்களை வந்து மீட் பண்றாரு. நான் கேட்கிறேன், ஒரு இயக்கம் உருவான வரலாறே வந்து திமுகவை எதிர்த்து தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகியிருக்கு. அதோட முதல் நோக்கமே வந்து தீய சக்தி திமுகவை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும், தமிழகத்திலிருந்து அகற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் அதிமுகவோட முக்கிய நோக்கமே. ஆனா இவர் போய் அவங்களோட கூடி கொலாவி இது பண்றாரு. அப்ப இவர் எந்த மாதிரி மனநிலையில இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்க பாத்துக்கணும். திமுகவின் கைப்பாவையாக தான் ஓபிஎஸ் அவர்கள் வந்து வலம் வந்து கொண்டு இருக்கிறார். அவரை வந்து கட்சியில சேர்க்கணும்னு சொல்றாரு செங்கோட்டையன். அதை புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க வந்து? அதுதான் சொல்றேன், இவங்க எல்லாமே ஏற்கனவே இது வந்து செய்து விட்ட திட்டம் இவர்களது. ஓபிஎஸ், இந்த செங்கோட்டையன், டிடிவி தினகரன் இவர்கள்லாம் முன்னமே இதற்குரிய வேலைகளை செய்ய துவங்கி விட்டார்கள். அதாவது கொஞ்சம் விட்டு பிடிப்போம்னு சொல்லுவோம்ல, கொஞ்சம் மன்னிப்போம், கொஞ்சம் அவருக்கு ஒரு சாய்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிறதா செங்கோட்டையன் அவர்களோட கட்சி பதவி இதெல்லாம் வந்து பறிக்கப்பட்டிருந்தாலும் கூட அடிப்படை உறுப்பினர் பதவி வந்து விட்டு மாண்புமிகு எடப்பாடியார் வந்து நீக்கவில்லை. ஆனா அதையும் மீறி இவர் வந்து பண்றதுனாலதான் சரி, எவ்வளவுதான் ஒருத்தருக்கு வந்து திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். ஒரு கட்சியோட மூத்த முன்னோடியாக இருந்தவர் தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா கட்சிக்கு துரோகம் செய்து தொடர்ந்து துரோகம் செய்து கொண்டிருப்பவர்களோட சேர்ந்து கொண்டு இந்த மாதிரி தானே அவரை வந்து கட்சியை அடிப்படை உறுப்பினர் நீக்காமல் என்ன செய்ய முடியும்? நீக்கினதோட விளைவா வந்து அவர் பேசக்கூடிய அந்த பேச்சுக்கள் வந்து அதிமுகவுடைய அந்த கட்சிக்கே பங்கம் விளைவிக்கிற வகை. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. தீபாவளி புஷ்வான மாதிரி ஒரு 2 நிமிஷத்துல போயிடும். நான் இன்னும் பாருங்க, இபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பக்கம் வாரிசு அரசியல் இல்லாத ஒரே கட்சி அதிமுக தான், அடிப்படை தொண்டன் கடைநிலை தொண்டன் கூட பொதுச் செயலாளரா வர முடியும் என்பதற்கு நான் பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்றாரு. மறுபக்கம் செங்கோட்டையன் என்ன சொல்றாருன்னா, திமுக மட்டும் இல்ல அதிமுகவிலேயே வாரிசு அரசியல் இருக்கு, மருமகன் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டு எல்லாரும் வராங்க அப்படின்னு. எங்க வர்றாங்க? எங்க வராங்க? ஏங்க நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் மாண்புமிகு பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் மகனையோ இல்ல ஒரு உறவினர்களோ யாருமே நாங்கெல்லாம் பார்த்ததே கிடையாது. அப்படிங்கிறப்ப இங்க எங்க வருது? புரியுதுங்களா? அதிமுகவின் ஐடி விங் தலைமையில வந்து எடப்பாடி அவர்களுடைய மகன் இருக்காங்க. அதெல்லாம் இல்ல. எங்க பொறுப்புல எங்க இருக்கு? கட்சியில வந்து பொறுப்புல எங்க இருக்காங்க சொல்லுங்கிற. நான் வந்து கட்சியில நிர்வாகியாக இருக்கிறாரா? மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்களின் மகன் வந்து கட்சியில் ஏதாவது நிர்வாகியாக இருக்கிறாரா? புரியுதுங்களா? திமுக தான் எல்லாருமே பொறுப்புல இருப்பாங்க. முதல்வர் ஒரு பொறுப்புல இருப்பாரு, துணை முதல்வர் அவரோட மகன் துணை முதல்வர் ஒரு பொறுப்பு, சகோதரி ஒரு பொறுப்பு, தயாநிதி மாறன், எத்தனை பேர் இருக்காங்க அங்க வந்து. இங்க அந்த மாதிரி முதல்வர் வீட்டிலிருந்து ரத்த உறவுகள் கட்சியில எந்த பொறுப்புல இருக்கிறாங்க? கிடையவே கிடையாது. ஆனா இவர் போய் சேர்ந்திருக்க இடம் பாத்தீங்களா? அந்த ஓபிஎஸ் மந்திரி, அவர் பையன் எம்பி,
அவர் சம்பந்தி வந்து அதிமுக இருக்கும்போது அரசு வழக்கறிஞராக இருந்தார். மருமகனுக்கு ஒரு பதவி, தம்பிக்கு ஆமீன்ல சேர்மன். இந்த மாதிரி வந்து அவங்க தான் வகிச்சாங்க. அந்த இடத்துக்கு தான் அவர் போய் சேர்ந்திருக்காரு. வாரிசு அரசியல் எங்க இருக்குதோ அங்கதான் வந்து இவர் வந்து செங்கோட்டையன் போயிருக்காரு. அவர் சொல்ல வேண்டியது ஓபிஎஸ் பார்த்து, புரியுதுங்களா? இங்க வந்து எல்லாமே வந்து கட்டுக்கோப்பா தான் இருக்கு. ஒவ்வொரு பொதுக்கூட்டத்தில் நீங்களே கூறியது போல, நானே அனைத்து இந்திய அண்ணா திராவிடமும் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பொதுச்செயலாளர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் இப்போ போறப்ப கூட என்ன சொன்னாங்க, நாளைக்கு நீங்களும் நான் இருக்கும் இடத்துக்கு வரலாம். நானும் உங்களைப் போல சாதாரண ஒரு தொண்டனாக கிளை செயலாளராக இருந்தேன். இன்னைக்கு இந்த பொசிஷன்ல இருக்கேன். நாளைக்கு அதிமுக இதுதான் அதிமுக. ஒரு சாதாரண தொண்டனும் மேலிடத்திற்கு வரலாம், முக்கிய பதவிக்கு வரலாம், தலைமைக்கு வரலாம் அப்படிங்கிறது தான் வந்து அதிமுகவோட கொள்கை. அதுதான் அவர் எல்லா இடத்துலயும் சொல்றாரு. இல்ல புரியுதுங்களா? உழைப்பின் காரணமா நான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஒரு தொண்டனா உழைச்சேன் அப்படின்னு அவரு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ம், மற்ற கட்சிகள், எதிர்க்கட்சிகளாகட்டும், ம், இப்ப நாம் தமிழர் கட்சி சீமானாகட்டும், திமுகவின் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும், எல்லாருமே வந்து பல கால்களை பார்த்தவர் அப்படின்னு ரொம்ப கொச்சையான விமர்சனங்களை வைக்கிறாங்களே சார். ஏங்க உதயநிதி ஸ்டாலின்லாம் வந்து அப்ப பேச ஆரம்பிச்சோம்னா எவ்வளவு வேணுமாலும் பேசலாம். ஒரு தகுதி இருக்கு. அதாவது உதயநிதி ஸ்டாலின் பிறக்கிறதுக்கு முன்பே மாண்புமிகு பொதுச்செயலாளர் அவர்கள் எடப்பாடியார் அவர்கள் வந்து அரசியல் களம் காண்டவர். புரியுதா? அவருக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு அதான் அவர் பொதுச்செயலாளரே சொல்லிட்டாரு. அப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம்னா அவர் தாங்குவாரா? புரியுதுங்களா? இவர் யாருக்காக கார் ரேஸ் நடத்தினாருன்னு அப்படின்னு ஒன்னொன்னா சொன்னோம்னா புரியுதுங்களா? அவரோட இதுனா இன்ஸ்டால இப்ப ரீசெண்டா இன்ஸ்டால வந்து ஒரு பதிவு போட்டாரு. ஒரு துணை முதல்வர் பதவியில் இருந்து கொண்டு இன்ஸ்டால வந்து ஏதோ ஒரு லைக் போட்டாருங்கிறாங்க. அந்த மாதிரி நம்ம அது உள்ள போக விரும்பல. ஏன்னா அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு ஆபாசமான, அசிங்கமான அரசியலை பேச வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது தான் எங்க அவர் கட்சி எங்களுக்கு பேசக்கூடிய கற்றுக் அதே கொடுத்தது. விமர்சனத்தை திரு சீமான் அவர்கள் முன்வைக்கிறாங்களே சார். இவ்வளவு நாள் அப்படி பேசல. அதான் நான் சொல்றேன். சீமான் வந்து அதாவது கிமுக்கு முன்னாடி முதல்வரை பார்ப்பதற்கு முன், முதல்வரை பார்த்ததுக்கு பின் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருந்தாரு. தொடர்ந்து இந்த அரசாங்கத்தில் அவலங்களை கூறிக்கொண்டிருந்தார். முதல்வர் ஒரு சகோதரர் மறைவுக்கு வந்து ஒன்று விட்ட சகோதரர். இவங்களோட தாய் வேற, முதல்வரோட தாய் வேற. ஒன்று விட்ட சகோதரர் மறைவுக்கு வந்து அவர் எங்க போய் துக்கம் விசாரிக்கணும்? முத்து அவர்கள் மறைந்து விட்டார்கள். அவரோட பையன், பொண்ணெல்லாம் இருக்காங்கல்ல. துக்கம் வீடுன்னா அங்கதானே போய் விசாரிக்கணும். இல்ல இங்க கோபாலபுரம் வீட்டுக்கு தானே சார் போனாரு. அதுதானே துக்க வீடு. எது? கோபாலபுரம் கோபாலபுரம் வீட்டு சிஐடி நகர் வீட்டுக்கு போனாருங்க. நல்லா பாருங்க புகைப்படங்கள்லாம் பாத்தீங்கன்னா சிஐடி நகர் வீட்டுக்கு போனாரு. கோபாலபுரம் வீட்டுக்கு போகல. கோபாலபுரம் வீட்டிலேயே தான் முத்து வீடு அங்கதான் இருக்கு. அந்த வீட்டுக்கு போகல அவர் வந்து. புரியுதுங்களா? அதனால வந்து அவரு அதுதான் நான் சொன்னேன். ஒரு இதுல கூட சொன்னேன். அது மனமாற்றமா, பணமாற்றமான்னு சொன்னேன். புரியுதுங்களா? அதனால சீமானோட பேச்செல்லாம் ஒரு பொருட்டா இன்னைக்கு ஒண்ணு பேசுவார், நாளைக்கு ஒண்ணு பேசுவார். சீமான் என்னைக்குமே ஒரே நிலைப்பாடுல என்னைக்குமே இருந்தது கிடையாது. அவர் கட்சி தொடங்கியதிலிருந்து இன்று வரை நாளைக்கு மாத்தி பேசுவார். அதனால சீமானோட ஒரு விமர்சனம் எல்லாம் பொருட்படுத்திட்டு இருந்தோம்னா அந்த அதை இதுக்கு கேட்கிற இயக்கம் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல. அதை கடந்து போயிட்டு இருக்கோம். நாங்க வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படி நாம் இயங்க வேண்டும், தேர்தலை எப்படி சந்திக்க வேண்டும் அப்படிங்கிறத நோக்கி தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் பேச்சுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், எங்களோட இப்ப பயணம் வந்து நீங்க இடையூறு. தேர்தலை நோக்கி ஒரு தீவிர பணியை மேற்கொள்ள ஆரம்பிக்கிறீங்க. ஆனா தேர்தலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கட்சியின் சின்னத்தை முடக்குற வேலையில செங்கோட்டையன் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எதுவும் ஏங்க எழுதியிருக்காங்க சார். இது அதாவது ஒத்தை மரம் வந்து தோப்பாகாது. புரியுதுங்களா? ஓபிஎஸ் என்னென்ன ஸ்டண்ட் அடிச்சு அவர் பின்னாடி கூட 3 எம்எல்ஏ போனாங்க. அவரோட சேர்த்து 3 பேர் போனாங்க. இது ஒத்த மரமா போயிருக்காரு. இவர் என்னத்த சாதிச்சிட போறாரு? புரியுதுங்களா? ஏற்கனவே உயர்நீதிமன்றத்திலும் சரி, உச்சநீதிமன்றத்திலும் சரி, இல்ல தேர்தல் கமிஷனும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பொதுச் செயலாளருக்காக திரு எடப்பாடி தலைமையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. தெல்ல தெளிவாக உச்சநீதிமன்றத்திலையும் தீர்ப்பு வாங்கிட்டோம். தேர்தல் கமிஷனும் எங்களை தான் அங்கீகரிச்சிருக்கு. அதனால இவர் சும்மா அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ஏதாவது ஒரு பத்தி பேர் வரணும். இவர் வந்து இவர் கேஸ் போட்டு என்ன பண்ண போறாரு? இது என்னன்னா இப்ப எடப்பாடியார் சொன்னார்ல, அந்த மாதிரி திமுகவின் பி டீம். அதனால அவங்க கிட்ட காசை வாங்கி சும்மா ஒரு பெட்டிஷனை போட்டுக்கிட்டு டெய்லி ஒரு பேர் பேப்பர்ல வரலாம். அதுக்காக விளம்பரமாகத்தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே நடக்கப் போவது இல்லை. அதிமுக வந்து இன்று வந்து மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து ராணுவ கட்டுப்பாடோடு செயல்படுகிறதுங்கிறது வந்து நிச்சயமான உண்மை. அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் அவர்கள் வந்து ம். திமுகவுல முதல்வரின் தலைமையில் இணைந்து விட்டார் அப்படின்ற ஒரு நியூஸ் தான் பேசப்பட்டுட்டே இருக்கு. பேசு பொருளாகிட்டும் இருக்கு. ம். உண்மையிலே அவர் அதிமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தானே? அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன சார்? ஏங்க எப்போ ஓபிஎஸ் நீக்கணுமோ அப்பொழுதே திரு மனோஜ் பாண்டியன் அவர்களையும் வந்து அதிமுக விட்டு நீக்கி விட்டோம். புரியுதுங்களா? அவர் அதிமுக காரரே கிடையாது. இந்த திமுகவுக்கு வந்து ஜால்ரா போடுற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் வந்து நான் பார்த்தேன். அவங்க சேனல்லையே வந்து அதிமுக எம்எல்ஏ மனோஜ் பாண்டியன் வந்து திமுகவில் இருந்தார். அவர் அதிமுக விட்டு நீக்கிட்டோங்க. இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அவங்க வந்து ஓபிஎஸ்ஓ
இந்த மனோஜ் பாண்டியனோ இவங்க வந்து அதிமுக கரவேட்டி கூட கட்ட முடியாத அளவுக்கு நாங்க வந்து நீதிமன்றத்துல வந்து ஆணை வாங்கியிருக்கிறோம், தீர்ப்பு வாங்கியிருக்கோம். அதிமுக கரைவேட்டி கட்டாத ஒரு நபர் வந்து இன்னைக்கு டிஎம்கேல சேர்ந்திருக்காங்க, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட ஒருவர் அவர் வந்து. புரியுதுங்களா? அதிமுக வந்து எப்பயோ நீக்கிட்டோம் நாங்க வந்து. அதிமுக கரைவேட்டி கட்டாத ஒரு நபர் வந்து இன்னைக்கு அறிவாலயத்துக்கு போயிருக்கிறார். புரியுதுங்களா? அதை வந்து இவங்க வந்து அதிமுக எம்எல்ஏ, அதாவது பாத்தீங்கன்னா இந்த திமுக திராவிட உருட்டு மாடல் ஆச்சு என்னன்னா இதை வச்சு 2 செய்தி போடுறது. ஓபிஎஸ் ஆதரவாளர்னு சொல்லிட்டு போங்க. ஓபிஎஸ் கூட இருந்தது 2-3 பேர்ல இவரு ஒருத்தர். எல்லாம் ஒத்தை மரங்கள் தான் இருந்தது. அதுல ஒண்ணு அங்க போயிடுச்சு. இது இப்படிதான் சொல்லணும். ஒண்ணு அதிமுக எம்எல்ஏ, அதிமுக வந்து என்னைக்கும் நீக்கிட்டோமே, அவங்கள வந்து நீக்கிட்டோமே. அதனால அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டவர் தான் இந்த மனோஜ் பாண்டியன் அப்படின்னு தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. புரியுங்களா? அதெல்லாம் ஒத்தை மரங்கள் அங்க போய் சேர்ந்திருக்கிறது, அவ்வளவுதான். அதிமுகவுல இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வந்து இப்படி பிரிஞ்சு போறது உங்களுக்கு எந்தவித பின்னடைவும் ஏற்படுத்தலையா சார்? நான் இப்பயும் சொல்றேங்க, பிரிஞ்சு யாருமே போகலை. கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்களை வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்திலிருந்து நீக்கி இருக்கிறோம். பிரிஞ்சு யாருமே போல, நீக்கப்பட்டவர்கள். அவர் வந்து பிரிந்து சென்றவர்களும் தயவு செய்து அவங்க திமுக உடன்பிறப்புகள் சொல்ற மாதிரி, ஊபி சொல்ற மாதிரி நீங்க சொல்லாதீங்க. மற்ற நிர்வாகிகளை தாண்டி செங்கோட்டையன் அவர்கள் வந்து அடிப்படை உறுப்பினர் பதவியில இருந்து நீக்கினது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லப்படுது சார். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்துல இருந்து அவருக்கு வலதுகரமா செயல்பட்டவர் திரு செங்கோட்டையன் அவர்கள். அப்புறம் ஈரோடு பகுதியில அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட வாக்கு வங்கி இருக்குது. அந்த வாக்கு வங்கி அதிமுக இழக்க அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இந்த கழகத்தை வைத்துதான் செங்கோட்டையனை தவிர செங்கோட்டையனை வைத்து கழகம் கிடையாது. அதை வந்து புரிஞ்சுக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் செங்கோட்டையனுக்கு இருந்தாரே தவிர செங்கோட்டையனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் அங்க கிடையாது. எம்ஜிஆர் காலத்து நபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்படி இருக்கும் பொழுது, மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் பொழுது ஏன் இவரை வந்து மந்திரி பதவியிலிருந்து நீக்கினார்? அம்மா அவர்கள் மறையும் வரை இவர் வந்து மீண்டும் வந்து மந்திரி பதவியை அடையல. சோ இவர் வந்து ஏதோ ஒரு தவறு செய்திருந்தால் தானே, ஏதோ ஒரு பண்ணியிருந்தா தானே புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் நீக்கி இருப்பாங்க. இவருக்கு அம்மாவுக்கு தெரியாதா இவர் வந்து புரட்சி தலைவர் காலத்து நிர்வாகி என்று தெரியாது? ஏன் அம்மா அவர்கள் நீக்குகிறார்? அப்போ இவர் ஏதோ ஒரு தவறு செய்திருக்கிறார். அதனால் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வந்து இவரை நீக்கி வைத்தார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இவர் வந்து சீனியருங்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசலாம், எது வேணாலும் பண்ணலாங்கிறது கட்சி கட்டுப்பாடோட இருக்கணும்னா யாரு தவறு செய்தாலும் தவறுதான். கட்சிக்கு துரோகம் இழைத்தால் தூக்கி எறியப்பட வேண்டியவர்கள் தான் அப்படிங்கிறதுல வந்து வேறு மாற்று கருத்தே கிடையாது. அதிமுகவின் அரசியல் நகர்வுகள் குறித்த பல விஷயங்களை நேரம் ஒதுக்கி பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.